திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே ஒரே இடத்தை பல பேருக்கு விற்பனை செய்து அட்வான்ஸ் தொகை பெற்று மோசடி செய்யப்பட்ட சம்பவம் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. புகார்தாரர்கள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறை தாமதப்படுத்துவதாக பாதிக்கப்பட்டவர்கள் தூக்கு கயிற்றுடன் போராட்டத்தில் குதித்த சம்பவத்தின் பின்னணி என்ன? ஒரு சைட்டுக்கு 30 சைட்டுக்கு ஒரு சைட்டுக்கு 300 பேர்த்தோட பணம் ஆகுறது. ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டு அப்படியே ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் ஒருத்தர் கரை பண்ணி கொடுக்கணுங்க. 3 லட்சம் ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டாருன்னா அந்த எக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் மித்த 10 பேருக்கு பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு எவ்வளவுக்கு கரை பண்ணி கொடுக்கறது. எங்களுக்கு வர இடத்த வேறவங்களுக்கு வித்துட்டாரு. இப்ப கேட்டா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்க வீடு வாசல் எல்லாம் அடமானம் வச்சு கொண்டு கட்டணும். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது, நீ பண்றது பண்ணிக்க, நீ யாருக்கு வேணாலும் பெடிஷன் கூட, என்ன ஒண்ணுமே நீ பண்ண முடியாது. வீட்டு மனைகள் விற்பனைக்கு என கூறி ஒரே நிலத்தை பல பேருக்கு விற்று மோசடி செய்துள்ளனர். பணத்தை திரும்ப கேட்ட அப்பாவி மக்களுக்கு கொலை மிரட்டல் விடுத்த மோசடிக்காரர் மீது காவல்துறையின் நடவடிக்கை பாயுமா? திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூர் அருகே பொங்குபாளையத்தில் ஆனந்த் சேமித்து வைத்திருந்த பணத்தையும் லோன் வாங்கியும் ஆனந்தனிடம் கொடுத்தவர்கள் தாங்கள் ஏமாற்றப்பட்டதை அறிந்து மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாக்கினர். இதனால் கொடுத்த பணத்தை அவரிடம் திரும்ப கேட்டனர். ஆனால் அவர் யாருக்கும் அஞ்சாமல் தரக்குறைவாக பேசியதோடு மட்டுமல்லாமல் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மேலும் தன் மீது எங்கு சென்று புகார் அளித்தாலும் யாரும் நடவடிக்கை எடுக்க மாட்டார்கள் எனவும் தனக்கு அமைச்சர் முதல் காவல்துறை உயரதிகாரிகள் வரை தெரியும் என பந்தா காட்டியிருக்கிறார். அதை கேட்டு பதற்றமடைந்த அப்பாவி மக்கள் பெருமாநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். ஆனால் போலீசார் முறையாக நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டி உள்ளனர். இதனிடையே தற்போது 50க்கும் மேற்பட்டோர் தூக்கு கயிற்றுடன் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு அளிக்க வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புகார்தாரர் மீது நடவடிக்கை எடுத்து தங்கள் பணத்தை மீட்டு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ரங்கா எஸ்டேட் விஜய கார்டன் அவரு எங்கிட்ட பல கோடி ரூபாய் ஏமாத்திட்டாரு. நாங்களும் தவணை முறையில பணம் கட்டிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்ப இடத்த எங்களுக்கு வர இடத்த வேறவங்களுக்கு வித்துட்டாரு. இப்ப கேட்டா கரெக்டான பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு. நாங்க வீடு வாசல் எல்லாம் அடமானம் வச்சு கொண்டு கட்டணும். யாருக்கு குழந்தைகளுக்கு எந்த பதிலும் சொல்றது இல்ல. நீங்க எங்களுக்கு ஒன்னா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு பண்ணி கொடுக்கணும். இல்ல நாங்க எல்லாரும் தூக்கல மாட்டி தொங்க போறோம். நீங்க ஆதரவு கொடுத்து எங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணி தந்து பணம் வாங்கி கொடுக்கணும். 15 லட்சம் மாதிரி கட்டியிருக்கோம். கஷ்டப்பட்டு கட்டி இருக்கிறோம். குழந்தைகளை எல்லாம் வச்சு கட்டி இருக்கிறோம். நீங்க எங்களுக்கு ஒரு முடிவு பண்ணி எங்களுக்கு பணம் ஏற்பாடு பண்ற மாதிரி செஞ்சு கொடுங்க. பேஸ் 1 விஜய கார்டன் கணக்கம்பாளையத்துல போட்டாப்லீங்க. அதுல 300 சைட்டை போட்டு கிட்டத்தட்ட 3000 பேர்த்தோட பணத்தை வாங்கிடுது. ஒரு சைட்டுக்கு 30 சைட்டுக்கு ஒரு சைட்டுக்கு 300 பேர்த்தோட பணம் ஆகுறது. ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டு அப்படியே ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் ஒருத்தர் கரை பண்ணி கொடுக்கணுங்க.
3 லட்சம் ஒருத்தருக்கு எக்ரிமெண்ட் போட்டாருன்னா அந்த எக்ரிமெண்ட் போட்டதுக்கு அப்புறம் மித்த 10 பேருக்கு பணத்தை வாங்கிட்டு ஒருத்தருக்கு எவ்வளவுக்கு கரை பண்ணி கொடுக்குறதுங்க. அப்ப போன மாதிரி வீட்டுக்கு போறாரு, ஆபீஸ்க்கு வாங்குறது, இந்த மாதிரி எங்களுக்கு எல்லாமே வந்து காப்பி கொடுத்துருக்காப்ல. ஸ்ரீரங்கா ரியல் எஸ்டேட் சொல்லி எல்லாத்துக்கும் காப்பி கொடுத்துருக்காப்ல. 7 வருஷமா நடந்துட்டு இருக்குங்க. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்லிப் கொடுக்க வேண்டியது. அந்த ராமச்சந்திரன் சொல்லிட்டு நிறைய பேர் ஏஜென்ட்ல இருக்காங்க. ஏஜென்டோட பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி ஒரு சைட்டுக்கு பல பேர்த்தோட பணத்தை வாங்கி ஏமாத்தி பல பேர் கிட்டத்தட்ட கேட்டா வந்து நான் அமைச்சர் தெரியும், எனக்கு எஸ்பி ஆபீஸ் தெரியும், எனக்கு போலீஸ் துறை தெரியும், நீங்க பண்றது பண்ணுங்க நான் பாத்துக்கிறேன். இப்போ பெருமளவு போலீஸ் ஸ்டேஷன் கூட இன்ஸ்பெக்டர் வச்சு மேட்டறது. இங்க வந்து எஸ்பி ஆபீஸ் நாங்க ஒரு 3 மாசமா நடந்துட்டு இருக்கோம். எப்ப யாரும் ஓட மாட்டேங்கிறாங்க. ஒரே நிலத்தை பல பேருக்கு மோசடியாக விற்று ஏமாற்றிய சம்பவம் திருப்பூர் மாவட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.